இப்ப பார்த்தீங்கன்னா, சனிய வந்து எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்னா, முக்கியமா யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. எல்லோரையும் சமமா பாவிக்கணும். ஏன்னா, பொதுமக்களுக்கு உண்டான கிரகம் அப்படின்னா சனிதான். நம்ம வீட்டுலலாம் வேலை செய்றாங்க அப்படிங்கிறா, அவங்களுக்கு உரிய மரியாதைய குடுக்கணும். அவங்க கிட்ட ஒரு ஹர்ட் பண்ற மாரி பேசக்கூடாது. ஜனரஞ்சகமா எல்லார்க்கூடயும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, தெய்வம்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர பிடிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகள்ல செய்யணும். நெறைய தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சா விதிய நிச்சயமா மாத்தலாம். இந்த அமாவாசை திதியில பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்கல்ல. திடீர்னு ஏற்ற இறக்கமா இருக்கும். அதேபோல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மனசு இயலாமை ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதேபோல கேதுவுடன் தொடர்புல இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புல இருக்கிறவங்களுக்கும் இந்த மதினால அதிகமான ஒரு பலன் இல்லாம இருக்கும். இல்லாம இருக்குன்னா, சந்திரன் இருப்பாரு. அதனோட வேலை செய்யாது. இவங்கலாம் தான் எப்படின்னா பிடிவாத குணம் ஜாஸ்தி. யார் என்ன வேணா சொல்லட்டும். ஆனா நான் செய்றது தான் செய்வேன். அப்படிங்கிற அந்த குணம் இருக்கும். யார் எது சொன்னாலும் அவங்க மனசுல வாங்கி அத கிரகிச்சுக்கிட்டு செயல்படுத்த மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, சந்திரன ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் மதியால வெல்ல முடியும்.